உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு கார்த்திகை மாத பலன்கள் 12 ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகள் என்ன? இந்த கார்த்திகை மாதம் வந்தாவே வாழ்க்கையில் எல்லா விதமான மக்களுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் நீச்ச ராசியிலிருந்து உச்சத்தை நோக்கி, அதாவது மேஷ ராசியை நோக்கி நகரக்கூடிய ஆரம்ப மாதம் கார்த்திகை மாதம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீப திருவிழா மிக பிரசித்தி பெற்றது. அதுவும் சிவபெருமானுக்கு அண்ணாமலையாருக்கு வழிபாடு பண்ணுறோம். வீட்லேயே நீங்கள் கார்த்திகை தீபம் அன்னைக்கு தீபங்கள் ஏற்றி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தீபங்கள் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட கால பிரச்சனைகள், திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர், முக்கியமாக வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை தீப திருவிழா இருக்கும். அதனால் எல்லாருமே கார்த்திகை தீபம் அன்று சிறப்பாக வழிபாடு பண்ணுங்கள். சாதாரண அகல் விளக்கில் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க. இந்த கலப்பட எண்ணெய் வேணாம், தீப எண்ணெய் வேணாம். அது இல்லாமல் நல்லெண்ணெயை பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். அது நீங்கள் எந்த தெய்வத்தை வேணால் கும்பிடலாம். பெருமாளை கும்பிட்றீங்க, சிவனை கும்பிட்றீங்க, அம்பாளை கும்பிட்றீங்க, எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் சரி, தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய கர்ம வினைகள் குறையும். ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் வசந்தங்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நம்ம இந்த கார்த்திகை மாதத்தில் 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை நல்லது, எந்தெந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பலவிதமான முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய முக்கியமான மாதம். முதல்ல நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சி என்னென்னா, வேலை இல்லாதவர்கள் முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் வேறு ஊரில் இல்லை வேறு இடத்துல டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். முக்கியமாக பெண்கள், நிறைய கன்னிராசியில் கூடிய பெண்கள் என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இல்லாமல் நான் போய் ஆஃபீஸில் போய் வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா முதல்ல எடுத்துக்கோங்க. முதல்ல எடுத்தவுடனே உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து, இல்லை நீங்கள் வேணால் வீட்டிலேருந்து வேலை செய்யுங்க, உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அவங்களே சொல்லுவாங்க. அந்த மாதிரி முயற்சிகளை செய்வது சிறப்பு. ஆண்களாக இருக்கீங்கன்னா வேறு ஊரில் போய், வெளியூரில் போய், வெளிநாட்டில் போய் வேலை தேடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உறுதியாக அந்த வாய்ப்புகளும் கிடைக்கும். நிறைய பேர் வீட்டில் உட்காந்துட்டு வேலை தேடிட்டு இருக்கீங்க, வீட்டு பக்கத்துலேயே தேடிட்டு இருக்கீங்க. காரணம் என்னென்னா, இல்லை சார் ரொம்ப தூரம் போனால் நம்மளால், எனக்கு உடம்பு ஏற்கனவே பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் ட்ராவல் பண்ணி வேலையை பாருங்கள். வேறு ஸ்டேட்டில் ட்ரை பண்ணுங்கள், வேறு கண்ட்ரியில் ட்ரை பண்ணிங்கன்னா ஒன்றும் சிறப்பு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் கன்னிராசியில் பிறந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய மாதம். அது மட்டும் இல்லாமல் வேலையில் நிறைய பிரச்சனைலாம் ஆகி கடைசியில் வேலை போய் கம்பெனி மூடி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேறு பக்கத்தில் இடத்துல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வெளியில் போய் தேடுங்க வேலையை. வீட்டுக்குள்ளேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற அந்த கான்செப்டை கொஞ்சம் நீங்கள் மறந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டீனாக நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாமே ஆஃபீஸில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி திறமை உங்ககிட்ட இருக்குது. ஆனால் அந்த திறமையை நீங்கள் வெளிக்காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு வேணுமா இல்லையா? அப்போ அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டீங்கன்னா வேலையில் பிரச்சனைகள் வராது, உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் நிறைய அலையணும். சும்மாலாம் உங்களுக்கு தொழில் வந்துடாது. நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க, வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரை பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, தெரிஞ்சவங்களை போய் பாருங்கள். அந்த மாதிரிலாம் செஞ்சீங்க, உங்களை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் உறுதியாக நீங்கள் பல ஆர்டரை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணால் பண்ணுங்கள், ஆனால் அதிகமான மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணகரகம் புதன், அது 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சூப்பராக இந்த மாதம் மார்க்கெட்டிங் பண்ணால் தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும். வாய்ப்பு வந்தால் என்ன, பணம் சம்பாதிக்க போகிறீங்க. பணம் சம்பாதிச்சா கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஆரம்ப மாதம் இது. ஜஸ்ட் வெறும் ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் செய்ய போகிறீங்க. தொழில் நிறைய முன்னேற்றங்கள் வரப்போது. உங்களுடைய கடனை கம்ப்ளீட்டாக குறைச்சிருவீங்க.
அதே போல் இடம் வீடு வண்டி வாகனம் விற்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தை முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக பணவரவுகள் வந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்க்கலாம். அதே மாதிரி அந்த இடம் விற்கும்போது, வீடு விற்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு வீடு வாங்கணும், இல்லை ஒரு காரை விற்றுட்டு வேற ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் அதற்கான முயற்சிகள் செஞ்சால் நல்ல விலை கிடைக்கும். நீங்கள் வேற ஒரு புதிய வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உறுதியாக இருக்குது. வேற ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் உறுதியாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். நிறைய கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா கார்த்திகை வந்துருச்சு அப்படின்னாவே திருமண யோகத்தை கண்டிப்பாக கன்னிராசி என்பதற்கு ஒரு உறுதியாக கொடுக்கும். ஏன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். அதே போல் குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு 11ல் இருக்கார், 7ல் சனி இருக்கார். இதை விட ஒரு சிறப்பு அம்சம் என்ன வேணும் கல்யாணத்துக்கு? இந்த மாதம் கல்யாணம் பார்த்துட்டீங்க, ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஒரு வரன் தேடிட்டீங்கன்னா அது உங்களுக்கான சிறப்பான வரணும் அமைய போது, அது எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் காதல் செய்யக்கூடியவர்கள் காதலில் வெற்றி அடையக்கூடிய மாதம், காதல் திருமணம் ஏற்படக்கூடிய மாதம். இந்த மாதம் நீங்கள் போய் ஃபேமிலியில் வீட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. உங்களுக்கு திருமணமாக செய்து வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே போல் குழந்தை பேறு பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் குழந்தை பேறு சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பேறு இயற்கையாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். பண வரவுகள் நிறைய இருக்குது இந்த மாதம். நீங்கள் கொடுத்த இடத்துல வராமல் இருக்குது சார் எனக்கு ரொம்ப நாளாக அப்படின்னா அதற்கான முயற்சிகள்லாம் செய்யலாம். எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பணம் திரும்பி வரும். நீண்ட நாளாக பணமே வரலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம். அதுக்கு மட்டும் உங்கள் ஜாதகத்தை பார்த்துங்க. ஷேர் மார்க்கெட்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு செய்ய தான் நல்லது. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் சம்பாதிக்கலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு செய்து கொள்வது சிறப்பு. மொத்தத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்போல தசாபுத்தி தந்தாலும் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறோம், ஆனால் சிலது நடக்கலைன்னு சொல்கிறோம். அது காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கர்ம வினைகள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது. அதே போல் சில பேருக்கு வந்து புதன் தசை நடக்குது. இந்த காலகட்டங்களில் ஒரு பிரிவினை, ஒரு கடன், ஒரு பொருளாதார ஏமாற்றம், பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய காலகட்டம் தான். அதை உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன செய்யக்கூடாது. நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடாதவங்க தொழில் பண்ணுறாங்க. வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கறதில்ல. அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இருக்குது, அது செய்யாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் PDFல வரும். அதில் பலன்கள் இருக்காது. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். அடிப்படையில் இருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் உங்களை கர்மாவுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது, உங்கள் என்ன எதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லைன்னு பார்க்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசனம் சொல்லித்தரோம். அது தவிர தெய்வ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.